வணக்கம் பானு. நேற்றைய தினம் கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் புற்றுநோய் சிறப்பு பிரிவில் பணியாற்றி வரக்கூடிய மூத்த மருத்துவர் பாலாஜி என்பவரை விக்னேஷ் என்ற இளைஞர் தனது தாயாருக்கு முறையாக சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்ற காரணத்தை முன்வைத்து கத்தியால் குத்தியிருக்கிறார். இந்த நிலையில் தற்பொழுது மருத்துவர் பாலாஜி சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் கத்தி குத்தில் ஈடுபட்ட விக்னேஷ் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்து கொலை மிரட்டல், ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற இந்த சம்பவத்தை கண்டித்தும் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் தமிழ்நாடு அரசு மருத்துவர் சங்கங்களின் கூட்டமைப்பானது பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை, தர்ணா போராட்டங்களையும் நடத்துவதாக இன்று அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதிலும் இருந்து இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் அலுவல் நேரத்திற்கு ஏற்ப மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட இருக்கின்றனர். சென்னையை பொறுத்தவரையில் கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் 8 மணி முதல் 10 மணி வரை தர்ணா போராட்டம் நடைபெறும் என மருத்துவர்கள் தெரிவித்திருந்தனர். குறிப்பாக தீவிர சிகிச்சை பிரிவு, அவசர சிகிச்சை பிரிவு தவிர மற்ற பிரிவில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தனர். அதே போல தர்ணா போராட்டத்திலும் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் தற்பொழுது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் புற நோயாளிகள் பிரிவில் 8 மணிக்கு தொடங்க வேண்டிய இந்த புற நோயாளிகள் பதிவானது தற்பொழுது வரை துவங்கப்படாததால் நோயாளிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றனர். குறிப்பாக போராட்டமானது 8 மணிக்கு தொடங்கி 10 மணி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மற்ற பிரிவுகளில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் இன்னும் வரவில்லை என்பதன் காரணமாக தற்பொழுது புற நோயாளிகளுக்கு அந்த சீட்டு வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. போராட்டம் நடைபெறும் என அறிவித்திருக்கக்கூடிய இந்த காரணத்தினால் தற்பொழுது இந்த கிண்டி நூற்றாண்டு மருத்துவமனையை சுற்றி 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் புற நோயாளிகள் பிரிவில் தற்பொழுது வரை அந்த புறநோயாளிகளுக்கான அந்த சீட்டு வழங்கப்படாமல், சிகிச்சை துவங்கப்படாமல் இருப்பதாகவும் 8 மணி 7 மணி அளவிலேயே தொடங்க வேண்டிய புற நோயாளிகள் அந்த பதிவானது தற்பொழுது வரை துவங்கப்படாததால் பல்வேறு தொலை தூரங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய நோயாளிகள் அவதிக்கு உள்ளாகி இருக்கின்றனர். குறிப்பாக மருத்துவர்களை பொறுத்தவரையில் இந்த சம்பவத்தை நேற்று தினம் மருத்துவர் பாலாஜி தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும், குறிப்பாக மருத்துவர்களுக்கு அரசு மருத்துவமனைகளில் உரிய பாதுகாப்பு வழங்கிட வேண்டும், இதற்கான சட்டத்திட்டங்களை தமிழ்நாடு அரசு கையில் எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று போராட்டமானது தமிழகம் முழுவதிலுமே 45க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்திலும், சில மருத்துவ சங்கங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்திலும், அடையாள ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபடுவதாக தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் கிண்டியை பொறுத்தவரையில் நேற்று சம்பவம் இந்த மருத்துவமனையில் தான் நடைபெற்றிருக்கிறது. இந்த மருத்துவமனையை பொறுத்தவரையில் தற்பொழுது வரை புற நோயாளிகளுக்கான அந்த சீட்டு வழங்கப்படாமல் தொலைதூரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நோயாளிகள் அனைவருமே காக்க வைக்கப்படுவதாகவும், இதனால் நோயாளிகள் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாகவும் நோயாளிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இங்கு வரக்கூடிய நோயாளிகள் தெரிவித்திருக்கிறதாவது, இது போன்ற சம்பவங்கள் நடைபெறும் பொழுது நோயாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் எனவும், மருத்துவர்கள் நோயாளிகளை காக்க வைப்பதன் மூலமாக தங்களுக்கு உடலில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் யார் பொறுப்பு என்கின்ற கேள்வியையும் நோயாளிகள் முன்வைக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. எப்போதுமே அரசு மருத்துவமனைகளில் சுமார் 8 மணி அளவில் எல்லாம் இந்த புற நோயாளிகள் பிரிவானது துவங்கிவிடும். மருத்துவர்களும் பணிக்கு வந்து விடுவர். தற்பொழுது வரை நரம்பியல், அதே போல பல்வேறு துறை சார்ந்த மருத்துவர்கள் தற்பொழுது வரை வருகை தராத காரணத்தினால் இது சம்பந்தமாக மருத்துவமனைக்கு வந்திருக்கக்கூடிய நோயாளிகள் அனைவருமே பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றனர். எனவே மருத்துவர்கள் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு மருத்துவ சிகிச்சையை தொடங்க வேண்டும் என புற நோயாளிகள் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை உட்பட இன்று மருத்துவ வகுப்புகள் அனைத்துமே புறக்கணிக்கப்படுவதாக மருத்துவ சங்கங்களின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் புற நோயாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு மருத்துவர்கள் சிகிச்சையை தொடங்க வேண்டும் என புறநோயாளி பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றனர். பானு, களத்திலிருந்து விவரங்களை விரிவாக வழங்க வைக்க நன்றி மாயாவதி. நேற்று அரசு மருத்துவமனை மருத்துவரை தனது தாய்க்கு முறையாக சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி மகன் தாக்கப்பட்ட சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது மருத்துவர்கள் தரப்பில் கவன ஈர்ப்பு போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மருத்துவமனைக்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்களை அளிக்கக்கூடிய பேட்டியை நாம் தற்போது பார்க்கலாம். இந்த ஹாஸ்பிட்டலில் நேற்று ஒரு சம்பவம் நடந்ததுனால எந்தவித இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம போலீஸ் ஃபோர்ஸ் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க. யாருக்கும் ஓபி சீட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தலைமை மருத்துவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்கன்னு எல்லாம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் உட்காரதுக்கு இடம் இல்லை, ஒன்றும் இல்லை. பட் திரும்பி ஓபி போட சொல்கிறாங்கங்கிறாங்க. அதர் டிபார்ட்மெண்ட்டு எதுவுமே கிடையாது, ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது.
அதனால் நீங்கள் ஜென்ரல் ஓபி பாருங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கும் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் வந்து எல்லா பேஷண்ட்டும் காத்திருந்து திரும்பி தான் போக வேண்டியிருக்குது. பட் ஹாஸ்பிட்டலில் நல்லா பண்ணுறாங்கங்கிறாங்க. பட் தலைமை மருத்துவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காருங்கிறது தெரியல. எங்கள் மாவட்ட தலைமை மருத்துவத்தில் பார்த்துட்டு இங்கே நான் வந்திருக்கேன். அடிஷனலாக கன்சல்ட் பண்ணலாம்னு நியூராலஜியும் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜியும் பார்க்கணுன்னு வந்தேன். பட் இவங்க வந்து இன்னைக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லாமல் இருக்காங்க. 7 மணிக்கெல்லாம் வரணும்னு சொல்லியிருக்காங்க. 8 மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்ட்டு இன்னும் சீட்டு போடாமல் வச்சுருக்காங்க. பாதிப்பு மன உளைச்சல் இருக்கு, உடம்பு உளைச்சல் இருக்குது. நம்ம நேற்று நடந்த சம்பவத்தை நினைச்சு வருத்தப்படவா, இல்லைன்னா மக்கள் எல்லாரும் கஷ்டப்படுறவங்களை பார்த்து நினைக்கவா? அரசாங்கத்தை நம்ம குறை சொல்லவும் முடியாது. இல்ல, இது வந்து நேற்று டாக்டருக்காக ப்ரொட்டஸ்ட் பண்றாங்கிறது தெரியல. பட் அந்த டாக்டருக்கு நடந்த சம்பவம் வருத்தப்படத்தக்க ஒரு சம்பவம் தான். அதுக்கு இவங்க போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. கரெக்டா நாளைக்கு காலையில ஓபி இத்தனை கூட்டம் வருமே, அவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறது அவங்க செய்யல, முன்னேற்பாடு செய்யல. பப்ளிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த ஹாஸ்பிட்டல் அது முக்கியத்துவம் கொடுக்கறது தான் இருக்குது. ஆனா டாக்டர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். நாளை காலையில் வர்றவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், இல்லை நம்ம ஸ்ட்ரைக் பண்ண போறோமா, இல்லைன்னா ஒன்றும் நடக்காதுன்னு சொல்றாங்களே. நேற்றே சுகாதாரத்துறை மந்திரி வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. கண்டினியூஸாக அந்த ஹாஸ்பிட்டல் ரன் அவுட் பண்ணணும்ல, அதுக்கு பப்ளிக் வந்து கஷ்டப்பட்டு போறாங்க இல்லையா, அதுக்கு என்ன தீர்வு அது சொல்லல அவங்கள.